வணக்கம். இந்த 100 டேஸ் வெயிட் லாஸ் ஜர்னில டே 24 அண்ட் 25 தான் எப்படி போச்சுன்னு பார்க்க போறீங்க. இந்த 2 டேஸ் நான் எந்த டயட்டுமே ஃபாலோ பண்ணலங்க. அப்பப்போ அங்கே கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டாச்சு. நாங்கள் மார்னிங் ஒரு 7:30 போல் வீட்டிலேருந்து கிளம்புனோம். 9:00 போல் இந்த மினி டிஃபன் தான் வந்து A2Bல வாங்கி சாப்பிட்டது. ஃபுல்லாக நான் சாப்பிடல. நானும் பாப்பாவுக்கு ஊட்டிக்கிட்டே ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டாச்சு. இதில் இட்லி, தோசை, பொங்கல், ரவா கேசரி, ஒரு வடை, 3 விதமான சட்னி, அப்புறம் சாம்பார், இது எல்லாமே சேர்த்து ஒரு மினி டிஃபனாக சர்வ் பண்ணியிருந்தாங்க. பாப்பா கூட ஷேர் பண்ணிக்கிட்டே நானும் சாப்பிட்டுக்கிட்டே இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா போகிற வழியில் ஒரு கும்பகோணம் டிகிரி ஃபில்டர் காஃபி தான் வந்து ஒன்று குடித்தோம். அப்புறம் நாங்கள் ஒரு ரூமில் போய் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த ரூம் தான் இப்போ பார்க்குறீங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு முக்கியமான வேலைக்காக சென்னை வந்திருக்கேன். எனக்கு என்னோடய கவுன்சிலிங்காக. அதனால் இங்கே வந்து எனக்கு பெருசாக எதுலேயுமே மனசு ஒட்டவே இல்லை. ரொம்ப டென்ஷனாகவே தான் போயிட்டு இருந்துச்சு. என்னோட லைஃப்லேயே முக்கியமான நாள் தான் நாளைக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா என் லைஃபே பிஃபோர் 10, 12, 25, ஆஃப்டர் 10, 12, 25 காயத்ரியோட லைஃப்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அந்த மாதிரி ஒரு முக்கியமான டே தான். அதனால தான் எனக்கு நாள் ஃபுல்லாகவே ரொம்ப டென்ஷனாகவே தான் போயிட்டு இருந்துச்சு. ஆல்ரெடி லஞ்ச் டைம்லாம் தாண்டிட்டதால் நாங்கள் அங்கே கிடைச்ச ஒரு பரோட்டா, காளான் குருமா, கொஞ்சம் பன்னீர் சில்லி இதை வச்சு லஞ்சை ஃபினிஷ் பண்ணியாச்சு. முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 5:30 போல் வடபழனி முருகர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். ஏன்னா எங்கள் கல்யாண நாள் வேறு அன்னைக்கு. கோயிலில் ரொம்ப கூட்டமாகவே இருந்தது. அங்கேருந்து வெளியே வரவே 8:00 ஆயிடுச்சு. குழந்தைங்க வேறு பீச்சுக்கு போகணும்னு ரொம்ப ஆடும். ஸோ அவங்கள பீச்சுக்கு கூப்பிட்டு போய் விளையாட விட்டாச்சு. அங்கே குழந்தைங்க வேணும்னு கேட்டதால் ஒரு உருளைக்கிழங்கு ரோல் தான் வந்து வாங்கி கொடுத்தது. நான் சாப்பிட்லங்க. அங்கேருந்து மெட்ரோ ட்ரெயினில் திரும்ப நாங்கள் வடபழனி எங்களோட ரூம் ஸ்டேக்கே வந்து சேர்ந்துட்டோம். இன்றைக்கி என்னோடய கவுன்சிலிங் டே. காலையில் ஒரு 7:30க்கே நாங்கள் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு ஒரு 9:00 போல் ரீச் ஆயாச்சு. அங்கே என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சு நான் வெளியே வர்றதுக்கு 12:30 ஆச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்ற வழியில் ஒரு ஹோட்டலில் 3 மணிக்கு தான் வந்து லஞ்சு சாப்பிட்டோம். அது எதையுமே கேப்சர் பண்ண முடியல. பையன் தான் ஃபோனை வச்சுட்டு இருந்தான். அப்புறம் ஈவினிங் ஒரு 6:30 போல் இந்த காஃபி தான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி குடித்தோம். நைட்டு 11:00 வீட்டுக்கு வந்து தூங்கியாச்சு. நைட்டு எதுவுமே நான் சாப்பிடல. இந்த 2 நாளுமே என்னோடய ஸ்டெப்ஸ் டார்கெட் எதுவுமே நான் முடிக்கல. ஆமாங்க, நான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்பட்ட குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்று நீதித்துறையில் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு அரசு அதிகாரி ஆகணுங்கிறது என்னோட கனவு. 3 இயர்ஸாக இதுக்காக பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்றைக்கி அது நனவாகிறது என்னோட பெரிய மொமெண்ட் என்னோட லைஃப்லே. ஸோ அதுக்காக தான் நாங்கள் சென்னை வந்திருந்தோம். இது என்னோடய கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாகவே நான் ஒரு தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.